அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல தலைப்புச் செய்தியில பார்த்தோம்னா, நீட் தேர்வு குறித்து ஒரு செய்தி வந்திருக்கு. இது என்னன்னா, சமீபத்தில ஒரு சர்ச்சை நடந்துச்சு. நீட் தேர்வு அதனுடைய முடிவுகள் சமீபத்தில வெளியாயிருந்துச்சு. அதில பார்த்தோம்னா, ஒரு சில பேருக்கு கருணை மதிப்பெண்கள் அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. ஒரு சில காரணங்களுக்காக. ஓகேவா? ஸோ அந்த வகையில ஒரு 1563 பேருக்கு கருணை மதிப்பெண்கள் அப்படிங்கிறது, கிரேஸ் மார்க்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ, அந்த கிரேஸ் மார்க்ஸ ஒட்டி ஒரு சில நெறைய கான்ட்ரோவர்சி வந்துச்சு. கிரேஸ் மார்க் போட்டனால நெறைய பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்க. ஸோ, ஒரு கிரேஸ் மார்க்க கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் போடப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில விசாரணைக்கு வந்தப்போ, உச்சநீதிமன்றத்தில மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கருணை மதிப்பெண்கள் போடப்பட்டுச்சு இல்லையா? அந்த கருணை மதிப்பெண்கள நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிரேஸ் மார்க் போட்டது அவங்க தான். ஓகேங்களா? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த தேர்வெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கருணை மதிப்பெண்கள போட்டது அவங்க தான். ஸோ இப்ப மத்திய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கருணை மதிப்பெண்கள் போட்டத நாங்க ரத்து பண்ணிட்டு, யார் யாருக்கெல்லாம் கருணை மதிப்பெண்கள் போட்டிருந்தோமோ, ஒரு 1563 பேர் கருணை மதிப்பெண்கள் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மே இ அ சாரி ஜூன் 23ஆம் தேதி மறுதேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படும். ரீடெஸ்ட் வைக்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரீடெஸ்ட்ல அவங்க எடுக்கிற மார்க் தான் உங்களுக்கு ஃபைனலைஸ்ட் மார்க்கா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு கருணை மதிப்பெண்கள் இல்லாத இப்போ ஒரு மதிப்பெண் இருக்கும் இல்லையா? ஸோ அத அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு இல்லையா? அதனால தான் அது என்ன சர்ச்சை அப்படிங்கிறத ஜஸ்ட் பிரீஃபா சொல்லியிருக்கோம். அது டீப்பா போனா ரொம்ப நேரம் ஆகும். நமக்கு அது தேர்வு அடிப்படையில தேவையும் கிடையாது. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ முக்கியமான செய்திகளுக்குள்ள போனோம் அப்படின்னா, முதல்ல திருக்குறள். திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, "தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கிச் செயற்பால, தூங்கற்க தூங்காது செய்யும் வினை" அப்படின்னு சொல்றாங்க. "காலந்தாழ்த்திச் செய்யத்தக்கவற்றை காலந்தாழ்ந்தே செய்ய வேண்டும். காலந்தாழ்த்தாமல் விரைந்து செய்ய வேண்டிய செயல்களை செய்ய காலந்தாழ்த்தக் கூடாது" அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு சில விஷயங்கள நம்ம காலம் தாழ்த்தி டிலேடா தான் செய்யணும். ஓகேங்களா? ஒரு சில விஷயங்கள நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா தான் செய்யணும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள பொறுமையா தான் செய்யணும். ஒரு சில விஷயங்கள நம்ம விரைந்து வேகமாவே முடிச்சாகணும். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள வேகமா செஞ்சு முடிக்கணும். அத டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாங்க. திருக்குறள் எண் 672 அதிகாரம் வினை செயல்வகை. ஓகேவா? ஸோ அடுத்த செய்தியில பார்த்தோம்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவால் மீண்டும் நியமனம். ஸோ நமக்கு ஒவ்வொரு டைமும் புது அரசாங்கம் ஓகேங்களா? புது அரசாங்கம் வர்றப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த முக்கியமான ஆட்கள்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எக்கனாமிக் அட்வைசர், இந்த மாதிரி 1, 2 முக்கியமான பதவிகள் இருக்கு. இவங்கலாம் பார்த்தோம்னா பிரதமருக்கும், மத்திய அமைச்சரவை குழு இருப்பாங்களே கேபினெட் அவங்களுக்கும் ஆலோசனை, அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு சில நபர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால தான் அவருடைய பேரே பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாரி 2 அப்பாயின்ட்மென்ட் நடந்திருக்கு. ஸோ அப்பாயின்ட்மென்ட் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியனால, என்ன அப்பாயின்ட்மென்ட், யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்தோம்னா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவால் 3வது முறையாக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் நம்ம. ஓகேவா? நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? அஜித் தோவால் அவர தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிரதமரின் முதன்மை செயலாளராக பி.கே. மிஸ்ராவை மீண்டும் நியமனம் செய்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதன்மை செயலாளர் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரின்சிபல் செக்ரட்டரி டூ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். அத யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பி.கே. மிஸ்ரா அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 அப்பாயின்ட்மென்ட் நடந்திருக்கு. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் அவர்கள். அடுத்தது பிரின்சிபல் செக்ரட்டரி டூ பிரைம் மினிஸ்டர் அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பி.கே. மிஸ்ரா அவங்க. சரியா? இவங்க 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அவருடைய பதவி காலத்துல இருக்கப்போ, அவருடைய அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு கேபினெட் அமைச்சருக்கு உரிய அந்தஸ்து அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ பதவிக்காலத்தில் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்துக்கான அதிகாரத்தை அஜித் தோவால் பெறுவார் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அவருடைய பவர்ஸ் அப்படிங்கிறது கேபினெட் மினிஸ்டருக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு அப்பாயின்ட்மென்ட். அடுத்தது பார்த்தோம்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு அச்சீவ்மென்ட். ஓகேவா? குதிரை ஏற்றம் ஹார்ஸ் கேம்ஸ்ல வரலாறு படைத்தார் ஸ்ருதி வோரா அப்படிங்கிறவங்க குடுத்துருக்காங்க. ஸ்லோவேனியாவில் ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற 3 ஸ்டார் கிராண்ட் பிரீ குதிரை ஏற்ற போட்டியில்
இந்தியாவின் ஸ்ருதி வோரா முதலிடம் பிடித்தார். இந்த போட்டியில் வென்ற முதல் இந்தியர் என்று வரலாறு படைத்தார் அவர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ குதிரை ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விளையாட்டுல ஸ்ருதி வோரா அப்படிங்கிற விளையாட்டு வீரர் வந்து முதல் முறையாக இந்தியாவை சேர்ந்த விளையாட்டு வீரர் அந்த பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பட்டம் என்ற முதலிடம் வந்து இந்தியாவிலேயே முதல் வீரரா வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஸ்ருதி வோரா குதிரை ஏற்றத்துல வரலாறு படைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. நமக்கு எப்படி அது எக்ஸாம்ல கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மேட்ச்ல வந்து ஒரு சில விளையாட்டு வீரர்கள குடுத்துட்டு, அவங்க எந்த கேம்ஸோட ரிலேட் ஆகி வருவாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்ருதி வோரா அப்படின்னா, அந்த குதிரை ஏற்றம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ கடைசியா பார்க்கிறப்போ, நமக்கு G7 மாநாடு தொடங்கிருச்சு. G7 மாநாடு இந்த வருஷம் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இத்தாலியில வந்து நமக்கு நடக்குது. சரிங்களா? ஸோ G7 அப்படின்னு பார்க்கிறப்போ, நமக்கு ரஷ்யா வரமாட்டாங்க. மத்தபடி பார்த்தோம்னா, யுஎஸ், கனடா, யுகே, பிரான்ஸ், இத்தாலி, அப்புறம் ஜப்பான் இவங்கெல்லாம் வருவாங்க. சரிங்களா? ஜெர்மனி இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ இதற்கு வந்து இதுல கலந்துக்கிறதுக்காக இந்தியாவுக்கும் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. ஸோ அந்த வகையில நம்மளுடைய பிரதமர் அவர்களும் வந்து இப்போ இட்டாலி போயிருக்காங்க. சரிங்களா? இட்டாலியில பார்த்தோம்னா ஃபசானோ அப்படிங்கிற ஒரு சிட்டி இருக்கு. ஓகேவா? ஃபசானோ FASANO ஃபசானோ அப்படிங்கிற அந்த சிட்டில தான் இந்த G7 மாநாடு அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. சரியா? ஸோ உலக செய்தியில பார்க்குறப்போ நமக்கு 49வது G7 மாநாடு எங்க நடந்துச்சுன்னு கூட கேட்டிருந்தாங்க சமீபத்துல. ஹிரோஷிமா, ஜப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இன்றைய செய்தித்தாள் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகளா இருந்துச்சு. மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.